ஸோ எனக்கு பிடிச்ச பைபிள் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வசனம் எதுக்கு அப்படின்னா காலேஜ் டேஸ்ல என்னோட காம்படிஷன் எக்ஸாம்ஸ்ல நான் இந்த வசனத்தை தான் ப்ரே பண்ணுவேன். நான் நிறைய காம்படிஷன்ஸ்ல வச்சு ஜெயிக்கவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ காட் இஸ் ஹெல்பர். தேங்க்யூ. ஜான் பைபிள்ல உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன? பைபிள் எனக்கு பிடிச்ச வசனம் வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா 3:7. அது பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மேன்மையாக உன்னை வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கணும்னா அவரால் மட்டும்தான் மேன்மையாக அடைக்க முடியும். மனுஷனாலேயோ இல்லை இந்த உலகத்தினாலேயோ யாருனாலையும் நம்ம மேன்மையாக அடைய முடியாது. ஏன்னா அவரோட நம்ம வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது தான் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை மேன்மையாக வைப்பார். எல்லா இடத்துலையும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் எல்லா இடத்துலையும் அவரை சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை மேன்மையாக வைப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூண்ணே. உங்களுக்கு பைபிள்ல எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நம்ம வந்து உலகத்துல எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தா எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவருக்குள்ள இருந்தா. God bless you. Thank you. உங்களுக்கு பைபிள்ல பிடிச்ச வசனம் எது? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? மோசையை வழி நடத்திட்டு இருக்கும்போது அவர் இல்லாதப்ப யோசுவானால முடியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதே மாதிரி நமக்கு யார் இல்லைனாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. அந்த வசனத்தை அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன? எனக்கு பிடிச்ச வசனம் என்னன்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ண வசனம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதலா இருந்துச்சு. கர்த்தர் அது மூலியமா என்னோட இடைப்பட்ட பேசினாங்க. அதுல நான் ரசிக்கப்பட்ட கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டுலயும் எனக்கு அதிசயம் மட்டும் நடத்தி வந்துருக்காரு. அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா பைபிள்ல உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட நிலையில நம்ம தங்கி இருந்தோம்னா நம்ம சேஃபா இருக்கலாங்கிறனால என்னைக்குமே தினந்தோறும் அந்த வசனத்தை சொல்லணும்னு நினைப்பேன். அது முழு அதிகாரமும் தினந்தோறும் அதை நாங்கள் சொல்லித்தான் வெளியே வரணும். அது ஒரு ரொம்ப பிடிச்ச அந்த அதிகாரம் 96 ரொம்ப பிடிக்கும். அதான். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நாள் தாழ்ச்சி அடையேன். பைபிள் உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு? John 3:16 For God so loved the world that he gave his only begotten son. இப்போ எந்த தூரத்துக்கு வந்து கர்த்தர் வந்து காட் வந்து நம்மளை லவ் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய பையனே நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு. அதாவது அவரோட லவ் வந்து உனக்கு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஸோ அவன் பாவியா இருக்கட்டும், நல்லவனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், பட் அவருடைய லவ் அவ்வளவு இதா இருந்தனால அவருடைய ஒரே சன்னையே நமக்காக கொடுத்தாரு. அதனால எனக்கு வந்து அந்த வசனம் ரொம்ப பிடிக்குமான வசனம். எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுங்கிற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன்னு சொன்னா நிறைய நேரம் பயங்கள் வரும்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆறுதலா இருக்கும். எதுவே நம்ம அணுகாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு தருது. அதனால எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. God bless you. பிடிச்ச வசனம்னா, நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்கிறப்போ அதை செய்யாமல் இருப்பது நமக்கு சரியான வழி அல்ல. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்ச அளவு, அதாவது நம்மளுடைய வேதத்தின் வழிபடி ஏழைகளுக்காகட்டும், ஆன்மீகத்திலாகட்டும், எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இதுகளை செய்யணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு. பைபிள் உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்ற வசனம். நாங்கள் அரசுபுரத்தில் கடை வச்சிருந்தோம். அங்கே கொஞ்சம் பிரச்சனைனால வேற இடத்துக்கு மாறி வந்தோம். அங்கே வந்து கர்த்தர் எங்களுக்கு புது இடத்துல நேர்த்தியாய் கொரோனா காலங்களில் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதனால அந்த வசனம் நிறைய பிடிக்கும். தேங்க்யூ. God bless you. பைபிள் பிடிச்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எதுனா? மூக்கு பயந்து வசனத்தை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். எதனால இந்த வசனம் உங்களுக்கு? அதாவது நான் உலகத்துக்கு பிரியமா வாழலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு பிடிச்சவனா வாழ்றது தான் என் வாழ்க்கை. உலகத்துக்கு பிரியமா வாழ்றதுக்கு ஏசு நமக்கு தேவைப்பட மாட்டாரு. ஏசுக்கு பிரியமா வாழ்றவனுக்கு உலகம் தேவைப்படாது. உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகன் சொல்றதுனால அதாவது மூக்கு பயந்து முதல்ல கத்திரிக்கு பயப்படணும். பைபிள் உங்களுக்கு பிடிச்ச வசனம் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டியவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதனால பிடிச்சிருக்கு இந்த வசனம்? ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர் நித்திய ஜீவனையும் தந்திருக்காரு. அவர் நம்ம மேல வச்ச அன்பு அதிகம். அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரங்களை எல்லாம் நம்மளால ஆராய்ந்து முடியாது. அறிவு கட்டாத அவருடைய அன்பை நம்மளால விவரிக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? இப்போ மேடம் தேவனை கற்றுக்கொண்டு ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? டான்ஸ் போவேன். நன்றிண்ணா. பைபிள் உங்களுக்கு ரொம்ப எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? சங்கீதம் 44:10 சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடி இருக்கும், ஒரு நன்மை குறைவு. ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆண்டவர் நம்ம தேடும்போது ஆண்டவர் எந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு குறைவு இல்லாமல் நடத்திட்டு இருக்காரு. தேங்க்யூ. God bless you. உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன் அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்னுடைய வாழ்க்கை துக்கமா இருக்கும்போது அந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறிச்சு. தேங்க்யூ. God bless you. உங்களுக்கு பைபிள் எந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சங்கீதம் 23 அதுல ஃபர்ஸ்ட் வசனம், எனக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்ல, எங்க அம்மாவோ அப்பாவோ யாரும் இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கச்சுல எனக்கு இந்த வசனம் தான் நான் படிக்கல. ஆனாலும் எடுத்து கூட்டி இந்த வசனம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த வசனத்தை நான் திரும்ப படிப்பேன். ஆனா எனக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். எனக்கு ஏசப்பா நீ கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை போசிக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சொல்லி எனக்கு ஆறுதலா இருக்கும். அதனால மீண்டும் நான் எப்போ படிச்சாலும் அந்த ஒரு வசனத்தை தான் எனக்கு திரும்ப படிப்பேன். ஆமா. ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வசனம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவருடைய அன்பை நம்ம ருசிச்சு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நமக்கு ஒவ்வொருக்கும் கிடைக்கிற அன்பு நிலைத்திருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஐயா, பைபிள் உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க? அது ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நினைவுபடுத்துகிறார். ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும், கடினமான சூழ்நிலைகளும்
மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை தாழ்த்த வேண்டும். முழு ஹൃദயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்பது அது நல்ல ஒரு சிறந்த ஒரு வசனமாக இருக்குது. ஆகவே அதை நான் எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம். ஆகவே அதை ஆண்டவர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஐயா பார்த்து பைபிளில் எந்த வசனம் பிடிக்குன்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின சேஷம் வரைக்கும் இருக்க அத்தனை வசனமும் நல்ல வசனம் தான். எல்லாத்தையும் நம்ம படித்து அதில் வந்து நம்ம அதிகமாக தியானம் பண்ணியிருக்கணும். சங்கீதம் ஒன்று ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிச்ச ஒரு அதிகாரம் சொல்லலாம். சங்கீதத்து முதலாம் சங்கீதம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எளியதாக இருக்கிற மரத்தை போட்டுருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அது வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் வரதான் ரொம்ப கஷ்டம். துன்மார்க்கணும் என்று சொல்லி வரும். அதனால் நம்ம நல்ல பிள்ளைங்களா நம்ம இருப்போம். வேதத்தை நிறைய கற்றுக்கொள்வோம். ரொம்ப பிடிச்சமான விஷயம் வசனம் அப்படின்னாக்க யோவான் 3:16, தேவன் நம்முடைய பெண்ணுக்குமான விசுவாசிக்கிறவனோ அவன் கிட்டுப்பாக நித்திய நடவடிக்கை அவரை தந்தளி இவ்வளவாய் இவ்வளவு அன்பு கொண்டார். நம்ம அனைவர் மீதும் ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பு உலகளாவிய அன்பு. அந்த அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.